சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம். அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன். நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் நிச்சயமாக கைகூடும். வேலை நிரந்தரமாக இருக்கும். பாதுகாப்பு, விபத்து, உடலை தொடாத பாதுகாப்பு, திருமண வாழ்வில் அமைதி குலையாத பாதுகாப்பு, ஊரில் பரவும் நோய் உடலில் தொடாத பாதுகாப்பு, கெட்ட பெயர் அண்டாமல் இருக்கும் சமூக பாதுகாப்பு, கவலை மனதை ஆக்கிரமிக்காத பாதுகாப்பு, பண வரவு குறையாத பாதுகாப்பு, வாழ்வில் உள்ள தீராத வியாதிகள் வராத உடலுக்குரிய பாதுகாப்பு, பண வரவு எனக்கு குறையாதென்ற நம்பிக்கையால் எழும் சாஸ்வதமான பாதுகாப்பு உள்ளிட்ட அனைத்து விதமான பாதுகாப்புகளையும் வழங்குங்கள் ஸ்ரீ அன்னையே என்று நாம் ஸ்ரீ அன்னையிடம் பாதுகாப்பு வேண்டி இவ்வாறு பிரார்த்தனை செய்வது சிறப்பு. திட்டமிட்டு காரியங்களை முறையாகவும் ஒழுங்காகவும் வெற்றிகரமாகவும் பூர்த்தி செய்பவர் ஸ்ரீ அன்னையை ஏற்றுக்கொண்ட பின் தம் உயர்ந்த திறமையை பின்பற்றுவதற்கு பதிலாக ஸ்ரீ அன்னையை பின்பற்றினால் அவரது அடுத்த திட்டத்தை இதுவரை செய்த முறைகளை ஒதுக்கி ஆத்ம சமர்ப்பணத்தால் மட்டும் பூர்த்தி செய்தால் பள்ளிக்கூடம் கட்டப்போய் பல்கலைக்கழகம் உருவானது போல காரியம் நடக்கும். காவேரி கரையில் தண்ணீருக்கு பஞ்சமில்லை. கம்பன் வீட்டில் கட்டும் தரியும் கவிப்பாடும். ஸ்ரீ அன்னை சூழலில் பிரச்சனைக்கு உயிர் இருக்காது. அன்பர்கள் பிரச்சனை என்பதே அவர்களை நோக்கி வரும் வாய்ப்பு அவர் கண்ணுக்கு பிரச்சனையாக தெரிவது. குறையை காண முடியாவிட்டால் நம்மிடம் குறை வளராது. பிறரிடம் உள்ள குறையை நமக்கு தெரியாமல் இருக்கும். அந்த குறையை நம்ம குறையாக பார்ப்பதை விட்டுவிட்டால் நமக்கிட்ட எந்த குறையும் வராது. ஒரு பக்தருக்கு ஒரு தீவிரமான பிரச்சனை இருந்தது. அதற்கு காரணம் என்ன என்பதையும் அதை எவ்வாறு ஸ்ரீ அன்னையிடம் சமர்ப்பிக்க வேண்டும் என்பதையும் அவர் அறியவில்லை. தனது பிரச்சனையை தீர்க்க அவர் மிகவும் தீவிரமாக இருந்தார். திடீரென்று இந்த முழு பிரச்சனையையும் உமக்கு சரணாகதி செய்கிறேன் என்ற ஒரே வாக்கியம்தான் அவரது உள்ளத்திலிருந்து எழுந்தது. அதை அவர் பற்றி கொண்டு அமைதியாக தொடர்ந்து ஜபிக்க தொடங்கினார். 1 மணி நேரத்திற்கு பிறகு உள்ளத்தில் ஒரு பாரம் கழிந்த உணர்வு மற்றும் திடீர் நிம்மதி ஏற்பட்டது. அதே நாளில் அவரது தலையீடு இல்லாமல் அந்த பிரச்சனை தீர்ந்தது. ஒருவரின் பிரச்சனையை தீர்க்கும் ஆசை உண்மையானதாக இருந்தால் அடுத்ததாக என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாவிட்டாலும் தீர்வு வந்து சேரும். உண்மையில் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாத நிலையை ஒரு ஆசீர்வாதம். தெய்வீக வாழ்வை விட உயர்ந்ததே, ஆனால் பாணி ஒன்றே. உருவாக்கியதை அழிப்பதும் அழித்ததை ஆக்குவதும் வாழ்வுக்கு அவசியம். எதிலும் அவசரப்படாதே. நிதானமாக நிறுத்தி யோசித்து முடிவு செய். அவசரப்பட்டால் எதுவும் உதவாது. அவசரப்படாதே, ஆனந்தப்படு, அமைதியாக இரு. பிரச்சனைக்கு வழி கிடைக்கும். சட்டம், நியாயம், தர்மம் சங்கடப்பட்டால் யுகம் மாறுவதை காட்டும். புது யுக தர்மம் தேவை. துன்பத்திலும் நிதானம் நமக்கு தேவை. நமக்கு கஷ்டம் வந்து விட்டதே என்று நாம் ஆர்ப்பாட்டம் செய்தால் அந்த கஷ்டத்திற்கு தீர்வு கிடைக்காது. நாம் அமைதியாக இறைவன் முன் நின்று நம் பிரார்த்தனையை வைப்போமாக. அந்த பிரார்த்தனை
நிச்சயமாக நம் கஷ்டத்தை போக்கி ஒரு நல்ல தீர்வை கிடைக்கும். உயிருள்ள பொருட்களுக்கும் உயிரற்ற பொருட்களுக்கும் எப்பவுமே நம் மரியாதை செலுத்த வேண்டும். ஒரு மரக்கதவோ ஜன்னலோ இருந்தால் கூட சிலர் என்ன செய்வாங்க, அதை ஓங்கி மூடுவாங்க. நிறையா பேர் கோபம் அந்த கதவை ஓங்கி அடிக்கிறது, மூடுறது, ஜன்னலை ஓங்கி சாத்துறது, சத்தம் வர மாதிரி செய்கிறது, அந்த கதவுக்கு இடையே கீச்சின்னு ஒரு சவுண்டு வேற கேட்கும். அதனால நம்ம குடும்பத்தில் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்தால் அது கஷ்டத்தை உண்டாக்கும். கதவுக்கு கூட நம்ம மதிப்பு கொடுக்க வேண்டும். அதுவும் ஒரு உயிர் உள்ளது என்று ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க. கதவு மூடலைனா கூட அதுக்கிட்ட அன்பாக கதவு தயவு செய்து மூடிவிடு, எனக்கு சிரமமாக இருக்கிறது என்று நம்ம அன்பாக சொல்லும் பொழுது அந்த வார்த்தை கூட நிச்சயமாக நமக்கு நடக்கும் என்று ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க. கீச்சின்னு சத்தம் கேட்டால் அதுக்கு அந்த சத்தம் வராத அளவுக்கு என்ன செய்ய வேண்டும், ஆயில் விட வேண்டும். அந்த மாதிரி விட்டோம்னா அது சத்தம் வராது. அந்த மாதிரி சத்தம் வரக்கூடாது என்று ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க. கதவாகட்டும், செடியாகட்டும், எல்லாவற்றையும் உயிர் உள்ளதாக நம்ம மதிக்க வேண்டும். எதையுமே காலால் உதைக்கக்கூடாது என்று சொல்கிறாங்க. உதாசீனப்படுத்தக்கூடாது. யார்கிட்ட பேசினா கூட நம்ம அன்பாக தான் பேசணும். நம்ம தவறை மறைத்து அவர்களை நம்ம குற்றம் சாட்டவும் கூடாது. இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த ஒரு ஆன்மீக தகவல், இதை விட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம்.